அவனுடைய மனுஷனுடைய இருதயம் பொல்லாங்கு செய்ய துணிகரம் கொள்ளுகிறது. அடா இன்னைக்கு செஞ்சுட்டோம், யாரும் பார்க்கல, ஓகே நாளைக்கு செஞ்சிடலாம். ஏன்னா அந்த தீமைக்கு தக்க தண்டனை தேவன் வைத்து இருக்கிறார் என்பது உண்மை. அல்லது நீங்கள் கடவுள் நம்பிக்கை இல்லை என்று சொன்னால் அந்த பிரபஞ்சம் உங்களுக்காய் வைத்துக் கொண்டிருக்கின்றன, உண்மை. அப்ப தீமைக்கு உண்டான தண்டனை ஒன்று இருக்கிறது. நல்லா கவனிங்க. ஒரு மனிதன் இந்த பூமியில பிறக்கிறான் என்று சொன்னால் அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் தன் சரீர பாண்டத்தை எப்படி காத்துக்கணுமா? ஒழுக்கம் உள்ளதாக, நேர்மை உள்ளதாக, பரிசுத்தம் உள்ளதாக, கனம் உள்ளதாக காத்துக்கொள்ள வேண்டும். இப்போ அந்த உடம்பு இருக்கு, இந்த உடம்பை எப்படி ஒருத்தன் காத்துக்கணும்னு கேட்டீங்கன்னா பரிசுத்தம் உள்ளதாக, ஒழுக்கம் உள்ளதாக காத்துக்கணும். அப்படி காத்துக்கல அப்படின்னா ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை ஒருத்தன் கெடுத்தா கர்த்தர் அவனை கெடுப்பார் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லு. ஒருவனாகிலும் உண்டோ என்று சொல்லி இந்த பூமியில மனுக்குலத்தை தேவன் பார்க்கும் பொழுது எல்லாரும் வழிவிலகி தேவனை மறுதலித்து தன் மனமோன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறதை கண்டு அவர்கள் செய்கிற பாவத்தினால் உண்டாகின கர்மாவை, அந்த வினையை தேவன் அகற்ற வேண்டும் என்று ஆண்டவர் எண்ணினார். அந்த கர்மா ஆண்டவர் சொல்றாரு, ரட்சிக்க கூடாதபடிக்கு என்னுடைய கரம் குறுகி போகவில்லை. நீ வந்து கஷ்டப்படுற, நீ அழுதுட்டு இருக்கிற, நீ புலம்பிட்டு இருக்கிற, நீ என்னுடைய பிள்ளைதான், நான் தான் உன்னை படைச்சேன், நான் உன்னை படைச்சு இந்த பூமியில வாழ்வுன்னு அனுப்பி வச்சேன். ஆனா நீ செஞ்ச தவறுனால இன்னைக்கு ஒரு விடயம் நடக்கிறது. உனக்கும் எனக்கும் நடுவாக ஒரு பிரிவினை உண்டா இருக்கிறது. உன்னை கை நீட்டி தொட்டு தூக்கி உன்னை காப்பாத்தலாம் நான் விரும்புறேன், உன்னை மீட்டி எடுக்கலாம் நான் விரும்புறேன், உனக்கு உதவி செய்யலாம் நான் விரும்புறேன். ஓடி வரும் பொழுது நீ உன்னுடைய பாவமே உனக்கும் எனக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்குறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவராகிய கர்த்தர், சர்வத்தையும் படைத்த சர்வ வல்லமையில ஆண்டவர் இந்த பூமியிலே மனிதனாய் வந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதனுடைய பாவங்களையும் தன்மேல் போட்டுக்கொண்டு அவர் சிலுவையிலே அடிபட்டு உதைப்பட்டு ரத்தமெல்லாம் சிந்தி அந்த பாவத்தின் சம்பளம் மரணம் என்பதை தான் ஏற்றுக்கொண்டு அவர் சிலுவையிலே மரித்து உயிரோடு கூட எழுந்தார். அப்பொழுது ஆண்டவர் சொன்னார் தன்னுடைய 12 சீடர்களிடத்திலே, இந்த மனுக்குலத்திலே போய் அறிவியுங்கள், யாரெல்லாம் பாவத்திலே கர்மாவினாலே பாதிக்கப்பட்டு வாழ்க்கையை வாழ முடியாமல் தற்கொலை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்களோ, மரணத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்களோ, வாழ முடியாமல் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ, எல்லாருக்கும் ஒரு விடுதலை நற்செய்தியாக, இதோ இருளில் இருக்கிற ஜனங்கள் மகா பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிற அந்த வார்த்தை நிறைவேறும்படியாக இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் இந்த நற்செய்தியை அறிவிங்கள். யாரெல்லாம் இந்த நற்செய்தியை கேட்டு ஒருவன் தொடப்பட்டு என்னை நோக்கி, ஆண்டவரே என் பாவத்தை சுமந்தவரே, பாவத்தை மன்னித்து அவனை தொடர்ந்து அவன் பரம்பரையாக அவர்கள் முன்னோர்கள் செய்த பாவத்தினால் உண்டாகிற சம்பளம் என்று சொல்லப்படுகிறதான அந்த கர்மாவை என்கிற அந்த சங்கிலியை நான் துண்டித்து சாபத்தை அகற்றி அவனுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அதனால்தான் ஒருத்தன் பரம்பரையா கஷ்டத்துல கிடந்தாலும் சர்ச்சைக்கு வந்தானா ஆசீர்வதிக்கப்படுறான், இடம் வாங்கிறான், வீடு கட்டிடுறான், ஆசீர்வாதமா இருக்கான். அல்லேலூயா. எப்பேற்பட்ட கஷ்டத்துல கடல்ல ஒருத்தர் கிடந்தாலும் சபைக்கு வருவான் என்று சொன்னால் அவனை தொடர்கிற கர்மாவை கர்த்தர் அகற்றுகிறார். அவனை தன்னுடைய ரத்தத்தினால் பரிசுத்தமாக்கி அவனை வாழ வைக்கிறார். வேலை வாய்ப்பு கிடைக்கிறது, சம்பாதிக்கிறான், பணக்காரனா மாறுறான், தெளிவாயிரான், ஆசீர்வதிக்கப்படுறான். இந்த செய்தியை உலகத்துக்கு அறிவிக்கும்படியாய் 12 சீடர்கள் ஒருத்தர் வந்தார் இந்தியாவுக்கு. அவர் யாருன்னா தோமா. அந்த தோமா தான் இங்க கேள்வி கேட்கிறார். 12 சீடர்கள் ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா தோமா ஆண்டவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். இந்த தோமா இயேசுவோடு கூட இருந்த தோமாவை தான் கேரளா வழியா கேரளாவுக்கு வந்து கேரளால இருந்து ஊழியர் செஞ்ச மயிலாப்பூர் வந்து மயிலாப்பூர்ல இருந்து அங்கே நம்ம சென்ட் தாமஸ் மவுண்ட், அவர் இறந்ததுக்கு அப்புறம் தாமஸ் மவுண்ட் ஆச்சு. அந்த மலையில ஜெபம் இருக்கும் போது அவரை குத்தி கொலை பண்றாங்க. அவருடைய சடலத்தை இன்றைக்கும் பட்டினப்பாக்கம் மெரினா பீச் பக்கத்துல பட்டினப்பாக்கன்ற ஒரு இடத்துல அவருடைய சடலத்தை அடக்கம் பண்ணிருக்காங்க. இயேசுவை தொட்டு பார்த்தவர், இயேசுவோடு கூட உறங்கினவர், இதோ சொல்லப்படுகிற இந்த வார்த்தைக்கு சொந்தக்காரர். என்னால படிங்க அந்த வார்த்தையை. இந்த தோமா தான் இயேசுவோடு கூட இருந்த தோமா தான் இன்றைக்கு மெரினா பீச்சில் இருக்கிற கல்லறையில உறங்கி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. பிரதான தூதனுடைய கால சத்தம் தொனிக்கும், அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அவர் வரும் பொழுது பிரதான தூதனுடைய கால சத்தம் தொனிக்கும் பொழுது இந்த தோமானுடைய கல்லறை வெடிக்கும். அவர் ஆண்டவரோடு கூட போய் சேருவார். அல்லேலூயா. ஒரு மனிதன் எந்த ஒரு மனிதனுடைய வார்த்தையினால மாறவே மாட்டான். கடவுள் ஒரு மனிதனை தொட்டால் ஒழிய, கடவுள் ஒரு மனிதனை ரட்சித்தால் ஒழிய, கடவுள் ஒரு மனிதனை மாற்றினால் ஒழிய மாற்றம் வரவே வராது. அவன் சபைக்கு வரமாட்டான். புரியுதுங்களா? அப்ப தேவனுடைய ரட்சிப்பு அவர்களுக்கு உண்டாயிருக்கும் பொழுதுதான் அவர்களுடைய மனம் மாற்றப்பட்டு எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவருடைய சபைக்கு வந்தார்கள்.